சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டு ஊறுகாய் போட்டு வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதப்படுத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி கூட தாளிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் போடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம உடனே தாளித்து ஒரு 4-5 நாள் வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஒரு ஜாடிலேயோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு வச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி அந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி ஊறுகாய் போடுறதுக்கு நீங்கள் வந்து அந்த விதையோடு வெட்டணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சைஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஊறி சுருங்கி வரும்போது சின்னதாகிடும். நம்ம மாங்காய் விதையோட அந்த தோல்லாம் உள்ளே இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீனாக எடுத்துருங்க. இது வந்து கட் பண்ணுறதும் நமக்கு கடையில் விற்கிது. சப்போஸ் நிறைய கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அருவாமனை வாங்கிக்கலாம். நம்மக்கிட்டேயுமே இருக்குது அந்த அருவாமனை. தோல் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. பாருங்க, மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அது மேலே உள்ள ஈரம் ஃபுல்லாக நமக்கு காஞ்சி நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் போட்டால் கெட்டு போகாமல் இருக்கும். சில விதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா தொடச்சி எடுத்துருங்க. மாங்காவை சூப்பராக வெட்டி முடிச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மசாலாலாம் போட்டுக்கலாம். 6750 இருக்குது. டப்பு இன்னும் கழிக்கல. நம்ம வந்து இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு டப்பை கழிச்சிக்கலாம். 600 இருக்குது டப்பு. அப்போ நம்ம 600 மாங்காய் இருக்குது. 1 கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு உப்பு போடணும். 325 கிராம் உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வெந்தயமும் அதுக்கப்புறம் கடுகும், அதாவது 100 கிராம் கடுகுனா 750 கிராம் வெந்தயம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம 325 கிராம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மாங்காய் போடுறோம் அப்படின்னா 25 கிராம் வெந்தயமும் கடுகும் ரெண்டும் சமமாக சேர்த்து நீங்கள் வந்து 25 கிராம் போட்டால் போதும். இப்போ நான் 300 கிராம் போடுறேன். இப்போ மிளகாத்தூள் வந்து 1 கிலோவுக்கு 1/4 கிலோ போடணும். 1 கிலோ இருக்குது அப்படின்னா மாங்காய் உங்ககிட்ட 1 கிலோ இருக்குன்னா ஒரு 1/4 கிலோ மிளகாய் பொடி போடணும். இப்போ காரம் ரொம்ப வேணான்றவங்க 200 கிராம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 6 கிலோவுக்கு 1.5 கிலோ மிளகாத்தூள் போடணும். இந்த மிளகாத்தூளில் பார்த்திங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகாய் 1/2 கிலோவும் காஷ்மீர் மிளகாய் 1/2 கிலோவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். கலருக்கு கலரும் வரும். உங்களுக்கு வந்து காரத்துக்கு காரமும் இருக்கும். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நம்ம கரண்டியில் கலர்றதோட கையில் கலர்னா தான் நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கும். அதனால் நான் கை க்ளோஸ் போட்டுக்கிட்டு கலரி விடுறேன். நீங்களுமே கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கையெல்லாம் எரியும். நம்ம கலரி முடித்ததுக்கப்புறம் நல்லாவே எரியும் கையெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுலேயும் சேர்த்துப்போம். இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலரிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு துணி போட்டு கட்டி ஒரு 2 நாள் இருக்கட்டும்ன்ட்டு மறுபடியும் எடுத்து ஒரு 4 நாளைக்கு நல்லா நம்ம வெயிலில் கொஞ்சம் வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கும்போது நல்லா அந்த உப்பில் இருக்கிற தண்ணி மாங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஊறி இப்படி நல்லா வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு அவசரமாக வேணும் அப்படின்னா
இப்போவே கூட நீங்கள் தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட வெயிலில் வச்சு எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தாளித்து காமிக்கிறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் ஊறுகாவை நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் கடுகு. இதில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. நம்ம முதல் ஊறுகாயிலையும் பெருங்காயம் போட்டோம். இப்போ இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதி கடுகு பொரிஞ்சுன்னு இருக்கும் போதே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த சூட்லேயே இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிரும். ஊற்றிட்டு போய் நம்ம மாங்காயில் ஊற்றிடுவோம். முண்டு நம்ம எண்ணெயை வந்து இப்படி ஊற்றிக்கலாம். நம்ம கீழே இறங்கும் போது சூடெல்லாம் தணிஞ்சிரும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் சூடாக ஊற்றுறீங்களேம்மா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு அந்த சூடு வரவே போகாது. ஒரே இடத்துல ஊற்றாமல் இந்த மாதிரி மாங்காய் மேலெல்லாம் இப்படி வர மாதிரி ஊற்றுங்க. அப்புறம் ஒரு கிண்டிக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கும். நாளைக்கு நான் கட்டி வச்சுட்டு நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நாளைக்கு காட்டும் போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இதில் வந்திருக்கும். இதை அப்படியே மூடி வச்சிடறேன். நாளைக்கு காலையில் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நேட்டையெல்லாம் கட் பண்ணி தாளித்து வச்சாச்சு. ஒரு நாள் முழுக்க ஊறினதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு தெளியுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து முதல்லையே நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நிறைய எண்ணெய் ஆகிடும். அதனால் முதல்ல மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி பண்ணும்போது திட்டமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 நாள் ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய், அப்புறம் லெமன், நார்த்தங்காய், நெல்லிக்காய் தொக்கு, அப்புறம் கோங்குரா, இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குது. நான் வந்து இப்போ வீடியோக்காக நான் முகக்கவசம், அதுக்கப்புறம் தலையில் வந்து கேப்பு, கையில் கவர் இதெல்லாம் போடாமல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் நம்ம தயார் பண்ணும்போது எல்லாமே போட்டுட்டு தான் ரெடி பண்ணுவோம். நம்மக்கிட்ட இந்த ஊறுகாய் வகை மட்டும் கிடையாது, பொடி வகை எல்லாமே கிடைக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நேற்று போட்ட ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து இதுவாயிடுச்சு. ஊறுகாய் பார்க்கும் போதே அப்படியே நாக்கே ஊறுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அடுத்து ஊற்றும் போது அது சூடு பண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே ஊற்றலாம். ஒரு 2 நாள் வெயிலில் இப்படியே நீங்கள் கிண்டி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஜாடிலேயோ இல்லை பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கலாம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.